ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் 2.0 சேனல். கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, ஹீரோட அம்மா இருந்துட்டு பப்புமாவை அப்படியே தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியில் தள்ளிடுறாங்க. என் பொண்ணு சாவுக்கு நீதான் காரணம், நீங்கள் இருக்கக்கூடாது, வெளியில் போன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி டோரை சாத்திடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? பப்புமா இருந்துட்டு தங்குறதுக்கு இடம் கூட இல்லாமல் அவர் குடிசை வீட்டில் இருந்துட்டு அப்படியே கோவப்படுறாங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை நான் போட்ட பிச்சை, ஆனால் நீங்கள் என்னடான்னா இங்கே என்ன கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறீங்களா? இந்த சொத்துக்காக மட்டும்தான் என் புருஷனையே நான் கொலை பண்ணேன். இப்போ என் ஃப்ரெண்டோட பொண்ணை கொலை பண்ணணும்னு நினச்சேன், பலி கொடுக்கணும்னு நினச்சேன். இதில் என்ன தப்பு இருக்கு? வாழ்க்கை மட்டும் நல்லா சந்தோஷமா பணம் மட்டும் வேணுங்கிறாங்க, ஆனா இதை செய்யறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. அதான் நான் பண்ணேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த சைடு இந்தம்மா வில்லங்கமா யோசிக்குது. தங்கறதுக்கு கூட இடம் இல்லாம அந்த ஒரு காட்டுக்குள்ளதான் உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ராட்சசம் வர்ற மாதிரி சத்தம் கேட்குது. அவ அப்படியே ஓடி ஒளியணும்னு பாக்குறான். அந்த இடத்துக்கு ரீனா வந்துடுறா. ரீனாட்ட பப்புமா கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து, நான் உங்க கூட உண்மையா இருப்பேன், நன்றியா இருப்பேன், என் தயவு செஞ்சு என்னை காப்பாத்து அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதுக்கு ரீனாவோ, யாரு நீங்க உண்மையா இருப்பீங்களா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. பப்புமா வந்துட்டு கோவப்படுறாங்க, நான்லாம் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி, உன்னை பழிக்கு பழி நான் வாங்கியே தீருவேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு சபதம் எடுக்கிறாங்க. ரிஷப் கேட்குறான், என்ன போன வேலை முடிஞ்சதா அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசிட்டு இருக்கான். அதுக்கு ரீனா சொல்றா, இல்லை காட்டுக்குள்ள பப்புமாவை பார்த்தா அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது, நம்ம போய் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி மனசு கேட்காம அவளும் சொல்றா. அதுக்கு ரிஷப்போ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடறான். எல்லாரும் அந்த ஊரை விட்டு, அதான் அந்த கிராமத்தை விட்டு வெளியில வரும்போது அப்படியே ஒரு சுழல் காத்து மாதிரி அடிக்குது. சுழல் காத்து மாதிரி அடிச்சு அந்த இடத்துலயே வெள்ளம் மாதிரி வருது. அந்த காரை ஸ்டார்ட் பண்ண முடியல எல்லாருனாலையும். இவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, அந்த காரை ஸ்டார்ட் பண்ணவே முடியல. ஒரு வழியாக ஸ்டார்ட்டும் ஆயிடுது. அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் இன்னும் ரெனிவேஷன் வேலை முடியவே இல்லை. மேனேஜரை கூப்பிட்டு சத்தம் போடுறான் அண்ணங்காரன். மேனேஜர் இருந்துட்டு சொல்கிறான், இன்னும் 2-3 நாள் ஆகும் சார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். அதுக்கு அண்ணங்காரனும், நம்ம இப்போ என்ன பண்ணுறது, வாங்க லாட்ஜில் ரூம் போட்டு தான் நம்ம தங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு தூரத்துலேருந்து ஒரு குரல் கேட்குது, நீங்கள் எதுக்கு ஹோட்டலில் போய் தங்கணும், அதான் அரண்மனை மாதிரி என் வீடு இருக்கே, வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அது அப்படின்னு பார்த்தா பாட்டி. அரண்மனை மாதிரி வீடு இருக்கும்போது நீங்கள் அங்கே போய் தங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரும் என்ட்ரன்ஸில் வரும்போது ரிஷப்பை பார்த்து சொல்கிறாங்க, நீ மறந்துட்டியே, நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ரீனாவை பார்த்து சொல்கிறாங்க பாட்டி. எல்லாரும் திருன்னு முழிக்கிறாங்க. அண்ணங்காரனோ, நான் பண்ணதை நீ கண்டிப்பாக பண்ணி தாண்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி அண்ணங்காரன் சொல்கிறான். ரீனாவோ அப்படியே முழிக்கிறா, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. ரிஷப்பும் ஒன்றுமே பேசாமல் ரீனாவை அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே வரான். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோட அம்மா வந்துடுறாங்க. ரீனா, உங்கள் அப்பாவை பத்திரமா வந்துருவாரு, இன்னும் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் வந்துருவாரு, வந்ததுக்கப்புறம் நல்லா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ரீனாக்கே நிம்மதியாக இருக்குது. பாட்டி இருந்துட்டு மருமகளை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. என்னடி மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப கிளிகிழிப்பாக இருப்ப போல, மாமியார் இருக்காங்க, அவங்க காலில் விழுந்து வாங்குதுன்னு கூட உனக்கு தோணலை அப்படின்ற மாதிரி நக்கலாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அம்மா இருந்துட்டு பாட்டியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. போதும் எந்திரி அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசிட்டு இருக்காங்க. உனக்கு மேக்கப் போடவே நேரம் சரியாக இருக்கும், இந்த மாதிரி இதெல்லாம் என்ன உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, சீக்கிரம் போய் எல்லாமே ரெடி ஆகிட்டு வாங்க, சின்னதாக ஒரு ஃபார்மாலிட்டிஸ் மாதிரி பண்ணிடலாம், சடங்கு மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ரீனா, ரிஷப், அண்ணா, அண்ணியை ஒரு கேம்ஸ் மாதிரி இது பண்ண சொல்கிறாங்க, விளையாட சொல்கிறாங்க. இதில் யார் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு 50,000 ப்ரைஸ் தருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ணங்காரனோ, எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்கிட்ட பேசிட்டு இருக்கான். கேம் என்னன்னா, தரையில ஒரு ஷீட் மாதிரி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லயும் அந்த ஷீட் அப்படியே கம்மி பண்ணிட்டு வருவாங்க. இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பணம் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஸ்டார்ட் ஆகுது. 2 ரவுண்ட்லயும் ஜெயிச்சிடறாங்க. 3ஆவது ரவுண்ட்ல அன்னி காலி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க, தோத்துடுறாங்க அண்ணனும் அண்ணியும். கரெக்டா அந்த இடத்துல ரீனாவும் ரிஷப்பும் ஜெயிச்சிடறாங்க. அந்த பிரைஸ் மணியை தூக்கி ரீனாவுக்கும் ரிஷப்புக்கும் பாட்டி தந்துடுறாங்க. ரீனாவும் ரிஷப்பும் ரூமில் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம அந்த கிராமத்துலேருந்து வெளியில் வரும்போது அந்த பப்புமா அந்த காட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க இன்னும் ஊருக்கு போகலையா, ராட்சசனால அவங்க செத்துருப்பாங்களா, இல்லை ராட்சசங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்கான், இல்லை ராட்சசனும் செத்துட்டானா, எனக்கு ஒன்றுமே புரியலையே ரிஷப் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோட அப்பாவும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா சொல்கிறாரு, ரீனாவை எப்படி என் மருமகளாக ஏற்றுக்க முடியும், நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக அவள் வருவாளா, அவள் சாதாரண ஒரு மேனேஜரோட பொண்ணு, அவள் எப்படி நமக்கு செட் ஆகுவா, நம்ம வேணா ரிஷப்க்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அம்மாவுக்கு உடனே கோவம் வருது. இப்படியே பேசி தான் என் பொண்ணையும் நீங்க கொண்டுட்டீங்க, மறுதிருப்பியும் இந்த மாதிரி என் மருமகளே விரும்ப, அதாவது இழக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு இந்த பேச்சு இதோட விட்டுருங்க, எல்லாத்தையும் பிசினஸோட நோக்கத்தோடய எதுவும் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி அம்மா சத்தம் போட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அம்மா கரெக்டா ரீனாவோட ரூமுக்கு தான் வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு ரிஷப் இருந்துட்டு சொல்றான், அம்மா நாங்க சும்மா ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் நாங்கள் இந்த கல்யாணமே பண்ணோம், அந்த ஊரை விட்டு வந்ததுக்கப்புறம் ராட்சசனும் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது, அதனால எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ரீனா அவன் நார்மலா அவங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு அம்மாவோ, என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் பாட்டிக்கு தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க 2 பேத்துக்கும் எவ்வளவோ சமாதானப்படுத்தணும்னு அம்மா முயற்சி பண்றாங்க, இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அம்மா ஒரு கட்டத்துல இருந்துட்டு சொல்லிட்டாங்க, சரி நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த முடிவு பண்ணிக்கலாம், இப்போ இங்க பாட்டி வீட்டுல இருக்க வரைக்கும் நீங்க இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, புருஷ பொண்டாட்டி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பாட்டி அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறாங்க. இங்கே என்ன நடக்குது, நீ தான் உன் மருமகளுக்கு இதெல்லாம் சொல்லித்தர மாட்டியா, சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் சரியா பண்ணணும்னு உனக்கு தெரியாதா, ரீனா கிட்ட சொல்றாங்க, நாளைக்கு நீ தான் சமையல் கட்டில் எனக்காக ஸ்வீட் பண்ணி தர அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க.
நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுக்கப்புறம் வர்ற வாழ்க்கை சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மாதிரி பாட்டி சமாதானப்படுத்துறாங்க எல்லாத்தையும். ரீனா உடனே அழுக ஆரம்பிக்கிறேன். அதுக்கு பாட்டியோ, நானே பெரிய நடிகை, நீ வந்து என்னையே நடிக்கிற மாதிரி அழுகிறியா? நான் சீக்கிரமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி நக்கலா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ரீனாவோ, உங்களை போய் ஏமாத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறா. இங்க ரூம்ல அண்ணங்காரனும் யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்கான். டே சீக்கிரமா எனக்கு தர வேண்டிய பணத்தை தா, இல்லாட்டி நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த சைடு ரவுடி பையன் என்னமோ அண்ணங்காரனை மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கு அண்ணங்காரனோ, நான் இப்பதான் கிராமத்துல இருந்து வந்தேன், என் தங்கச்சி செத்து போயிட்டா, உனக்கு எப்படி பணம் தரணுமோ சீக்கிரமா நான் பணம் தந்துறேன் அப்படின்ற மாதிரி போன்ல பேசிட்டு அப்படியே வைக்கிறான். கரெக்டா அந்த இடத்துக்கு அண்ணி வந்துடுறாங்க. உன்னாலதான் எல்லாமே கெட்டு போச்சு, நீ மட்டும் அந்த கேம்ல ஜெயிச்சிருந்த அப்படின்னா அந்த பணம் என் கைக்கு வந்திருக்கும், என்னோட பிரச்சனையை நான் சரி பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மொத்த டென்ஷனையும் அவன் மேல தூக்கி போடுறான். அவளும் வந்துட்டு சொல்றான், அன்னிக்கறி வந்துட்டு சொல்றா, இல்லங்க கால் தவறி ஸ்லிப் ஆயிருச்சு, நீங்க அந்த இடத்துல எனக்கு கை கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கு அவனும் உடனே அண்ணங்காரனும், எல்லா தப்பும் எம்எல்ஏ தானான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அமுத்துறோம். அவனால வழி தாங்க முடியல. அந்த இடத்துக்கு கரெக்டா ரீனா வந்துடுறா. என்ன சத்தம் இது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். நம்ம போலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். சரி, இது பிரைவேட்டா இருக்கும், இதை பத்தி நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இந்த பக்கம் ஜமீன்தாரும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. ஜமீன்தார் இருந்துட்டு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க, அங்க பப்புமா இருந்தாலா அப்படின்ற மாதிரி ஊர்ல ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. அங்க ஊர்ல யாரும் இல்லமா அப்படின்ற மாதிரி, பப்புமா ஊர்லயே அந்த கிராமத்திலேயே இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே அப்பாவோ சொல்றாரு, அப்பாவா கண்டிப்பா ஃபாரின் போயிருப்பா அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ரீனா வந்துட்டு அந்த கிராமத்தை ஆண்டிக்கிட்ட போய் சொல்றாங்க, நாங்கள் அந்த கிராமத்தை விட்டு வரும்போது ஒரு சூறாவளி காற்று மாதிரி வந்தது, அப்புறம் வெள்ளம் வந்தது. எதுக்கு இந்த மாதிரி வந்தது? இதுக்கும் ராட்சசனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு நம்மளை தொடர்ந்து அப்படின்ற மாதிரி ரீனா ஒரு கொஸ்டினை வைக்கிறா அந்த கிராமத்தை ஆண்டிட்டு. அதுக்கு அந்த ஆண்டியோ, எனக்கு குழப்பமாக தான் இருக்குது, ஆனால் இதுக்கு நம்ம ஏதாவது சொல்யூஷன் பண்ணணும்னு நினச்சா அந்த புத்தகத்தை நம்ம கண்டுபிடிக்கணும், அது பப்புமா கிட்ட தான் இருக்குது, நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பாட்டி வந்துட்டு நேற்று சொன்னாங்கல்ல ஸ்வீட் ஏதோ பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு, இங்கே ரீனா அந்த ஸ்வீட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு அன்னிக்கறி வந்துடுறா. அன்னி ஸ்வீட் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ண கொடுக்குறா. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது ரீனா வந்துட்டு அன்னி கையை பாத்துறாங்க. என்ன நீ காயம் எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி அவ கேட்கறான். இவ என்னமோ சொல்லி சமாளிக்கிறான். அந்த இடத்துக்கு கரெக்டா தம்பிக்காரன் வந்துடுறான். அதான் ஜமீன்தாரோட பையன் வந்துடுறான். எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி இவன் இந்த சைட் பேசிட்டு இருக்கும்போது அன்னி இந்த கேப்ல அவங்க வெளியில போயிடுறாங்க. தங்கச்சி வந்துட்டு ரீனா கிட்ட சொல்றா, நான் கொஞ்சம் வெளியில போகணும், வீட்டுல ரெனோவேஷன் வேலை இருக்குல்ல, பாட்டி எனக்கு ஒரு சின்ன வேலை கொடுத்துருக்காங்க, நான் போய் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. கரெக்டா அண்ணங்காரனும், நானும் அங்கதான் போறேன், வா போலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். ரெண்டு பேரும் கரெக்டா அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அண்ணங்காரனும் சிக்னல் இல்ல, நான் போய் வெளியில போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். உடனே அங்க வேலை செய்யற ஒரு பையன் கிட்ட இவ கேட்கறா, மேனேஜர் எங்க அப்படின்ற மாதிரி. மேனேஜர் வெளியில போயிட்டாருமா அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு வெளியில போயிடறான். பார்த்தா அந்த வீட்டுல யாருமே இல்ல. உடனே ஒரு மாதிரி சத்தம் கேட்குது, ஒரு மாதிரி பயப்படுறா. திடீர்னு மேல இருந்த அந்த சவுரெல்லாம் இடிஞ்சு விழுகுது, அந்த தூணெல்லாம் இவ காலில் விழுந்துருது. இவ ஒரு மாதிரி பயப்படுறா. அங்க ராட்சச மாதிரி ஒரு நிழல் மாதிரி தெரியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய்.